லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-32 வரைக்கும் ஒரு ஆண்டவராகிய இயேசு வந்து ஒரு ஊமையை சொல்றாரு. அதை குறித்து இன்னைக்கு பார்ப்போம். ஊதாரி மைந்தனின் ஊமை ஒரு வழி தவறிய மகனின் கதையை விட ஒரு அன்பான பிதாவின் இருதயத்தை வெளிப்படுத்தும் ஊமை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனுக்கு 2 மகன் இருக்காங்க. 2 மகன்ல வந்து பாத்தீங்கன்னா இளைய மகன் வந்து அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ஆஸ்தியில பாதி பங்கிட்டு கொடுத்துருங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைய மகன் சின்னவன் வந்து கேட்கிறான். கேட்ட உடனே அப்பா என்ன பண்றாரு, ரொம்ப கஷ்டமா தான் அந்த அவருடைய பாகத்தை வந்து இளைய மகனுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துறாரு. பிரிச்சு கொடுத்துருவனே இந்த இளைய மகன் என்ன பண்றான், இந்த பணத்தெல்லாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு அவன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் செலவழிச்சிடறான். செலவழிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த ஊர்ல ஒரு பஞ்சம் வர வந்தது. அப்போ அந்த பஞ்ச காலத்துல இவன் பையிலையும் காசு எதுவும் கிடையாது, அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம், இவனுக்கு சாப்பாடும் கிடையாது. அப்போ அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்றான். அப்போ சேரும் போது பன்றிகள் மேய்க்கிற வேலை தான் அவனுக்கு கிடைக்குது. அந்த பன்றிகளுங்களுக்கு சாப்பாடு போடுற வேலை. அவனுக்கு ரொம்ப பசி. அந்த பசியில அந்த பன்றிகளோட சாப்பாடை சாப்பிடணும்னு அவனுக்குள்ள ஒரு ஏக்கம். அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அப்போ அவன் வந்து அந்த நேரத்துல மனம் திரும்புறான். நம்ம அப்பா கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க, அப்பா வயிறு நிறைய சாப்பாடும் போட்டு சம்பளத்தையும் கொடுக்குறாரு, அவருடைய மகனாகிய நான் இன்னைக்கு பன்றிகள் சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்பதாங்க புத்தி தெரியுது. அந்த புத்தி தெளிஞ்சவனே திரும்பி நம்ம அப்பா கிட்ட போயிட்டு மகனாக அல்ல, ஒரு வேலைக்காரனா போயாவது நம்ம வேலை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்ததுங்க. அப்போ அவன் திரும்பி அவன் ஊருக்கு போறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவங்க அப்பா இளைய மகன் தூரத்துல வரத வந்து பாக்குறாரு. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஓடி வராரு, தான் இளைய மகன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமா ஒரு அரவணைப்போடு ஓடி வராரு. அந்த தகப்பன் ஓடி வந்து கட்டி அணைச்சு ஒரு முத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு மகனை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு, என் இளைய மகன் வந்துட்டான், ஆட்டடிங்க மாட்டடிங்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு. விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு டான்ஸ் பாட்டு, ஒரே ஒரு திருவிழா போல அந்த இடம் ஒரு கல்யாண வீடு போல அவ்வளோ மகிழ்ச்சியா வந்து இது பண்றாங்க. அப்போ மூத்த மகன் வருகிறார். என்ன இது, நம்ம வீட்டுல இவ்வளோ சத்தமா டான்ஸ் பாட்டு இவ்வளோ ஒரு திருவிழா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, உன் சகோதரன் வந்திருக்கிறாரு, அதனால உங்க அப்பா வந்து விருந்தெல்லாம் ஆயத்தப்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இளைய மகன் வந்தவனே அவங்க அப்பா புது அங்கி புது பாதரட்சை மோதிரம் எல்லாமே போடுறாரு. அப்போ அவன் வந்து ஆஸ்தியில பாதி பங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இப்போ வரும்போது இந்த மாதிரி எல்லாம் அப்பா புது அங்கி பாதரட்சை மோதிரம் எல்லாம் போட்டு அவனை இவ்வளவு கோலாகலமா திருவிழா போல நடத்துறாரு. இவ்வளவு காலம் நம்ம அப்பா கூடவே இருக்கிறோம் நானு, ஆனா நான் என் நண்பர்களோட கூட வரும்போது கூட இந்த மாதிரி விருந்து ஆயத்தப்படுத்தலையே அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒரு கோவங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கிறான், ஆசி பாதி பங்கிட்டு போயிட்டு அவன் செலவழிச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், நான் உன் கூடவே இருக்கிறனே, எனக்கு என்னப்பா பண்ண நீ அப்படின்னுட்டு. என்கிட்ட உள்ளதெல்லாம் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகன் கிட்ட அப்பா வந்து சொல்றாரு. அவன் காணாம போனா இப்ப திரும்பி வந்திருக்கிறான், அவன் மரித்தான் இன்னைக்கு உயிரோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கதையினோட இது பாத்தீங்கன்னா இதுதான் தேவனுடைய கிருபைன்னு சொல்றது. நம்ம எவ்வளவு தூரம் தான் நம்ம விலகி போனாலும் அவருடைய கிருபை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லிட்டு அவருடைய வசனம் சொல்லுதுங்க. இன்னைக்கு நம்ம காணாமல் போன ஆடுகளை போல வழி தப்பி நம்ம தவறி போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் மந்தையில வந்து சேர்த்துக் கொள்றவரா இருக்கிறாரு. இதுதாங்க ஆண்டவருடைய கிருபை, அவர் நம்மில் வைத்த அன்புன்னு சொல்லுது. இந்த ஊமையில காணாம போன மகனை பத்தி மட்டும் இல்லைங்க, காணாம போனவர்களையும் தேடி அவர்கள் திரும்ப வர வரைக்கும் பரலோகம் காத்திருக்கிறதுங்க. இதுதான் பிதாவாகிய அளவற்ற அன்புன்னு சொல்லுவாங்கங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 10 வந்து சொல்லியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாங்க, பரலோகத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தாங்க அந்த பரலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் உண்டாகுது. இன்னைக்கு நாம மனம் திரும்புற பிள்ளைகளா, ஒரு புத்தி தெரிஞ்ச பிள்ளைகளா நம்மளும் இருக்கணுங்க. இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு.